எப்பவுமே விஜய் சொல்றத தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாத மல்லி, இப்ப முதல் முறையா விஜய்க்கு தெரியாம ஒரு அதிரடியான விஷயத்துல இறங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தினால விஜய், மல்லி 2 பேருக்கும் இடையில பிரிவு வந்துருமோ அப்படிங்கிற மாரி தான் ரசிகர்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்திட்டு வராங்க. ஏன்னா, இப்ப வரைக்குமே விஜய், மல்லி 2 பேருமே அவ்ளோ அந்யோன்யமா இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன பல இடங்கள்ல பல பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனா, இப்ப தற்சமயமா பார்த்தீங்கனாலே தெரியும் விஜய், மல்லி 2 பேருமே அவ்ளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புலா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப வெண்பாவ "நீ ஸ்கூல் காம்படிஷனுக்கு அழைச்சிட்டு போகாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் இப்ப வெளியூர் போயிருக்கிறாங்க. இருந்தாலுமே இப்ப வெண்பா கேட்கிற கேள்வியினால இப்ப மல்லியால சமாளிக்கவே முடியல. வெண்பா ஒரு தரமான ஒரு கேள்விய கேட்குறாங்க. சரி இந்த வருஷம் நீங்க ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல என்ன கலந்துக்க விடல. நெக்ஸ்ட் இயர் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இயரும் தீபிகா ஆன்டி அங்க தானே இருப்பாங்க. அப்ப அந்த வருஷமும் என்ன கலந்துக்க விட மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்கிறப்ப, மல்லியுமே ஆமா இது சரிதான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா எலிக்கு பயந்துட்டு யாராச்சும் வீட்ட கொளுத்துவாங்களா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நம்ம தான் இருக்கிறோமே. நம்மள மீறி இந்த தீபிகா நம்ம குழந்தைய என்ன பண்ணிருவாங்க? அப்படிங்கிற ஒரு வரட்டு தைரியத்தோட தான் இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூல்ல இப்ப ஐஸ்வர்யா இல்ல அப்படிங்கிறதால இப்ப வெண்பா மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. மாஸ்டருமே தீபிகாவுக்கு கால் பண்ணி கேட்கவுமே அவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னோட பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அதனால வர முடியாது. நாங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற மாரி இப்ப மல்லி, வெண்பா கேட்கிறப்ப அந்த அந்த மாஸ்டருமே கேட்டு சொல்றாங்க. இந்த சமயத்துல இப்ப வெண்பாவுக்கு எப்படியாச்சும் ஐஸ்வர்யாவ பார்க்கணும் அப்படிங்கிற மாரி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா மல்லி எவ்வளவோ சொல்றாங்க. வேணாம் வேணுமா அங்க போனா நம்ம மேல கோவத்துல இருக்கிறாங்க. அதனால நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற மாரி மல்லி சொல்றாங்க. ஆனா வெண்பா குட்டி கேட்பாங்களா? என்னோட ஃப்ரெண்ட நான் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, இப்ப மல்லி வெண்பாவ கூட்டிட்டு தான் இப்ப அங்க ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க தீபிகா இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, அவங்க மேல பயங்கரமான கோபத்த காமிக்கிறாங்க. அதனால 2 பேருமே ரொம்பவே ஹர்ட் ஆயி வெளில வந்துடுறாங்க. அப்பதான் மல்லி ஒரு விஷயம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இவ்ளோ கோபத்துல இருக்கிறவங்கள மீறி நம்ம வெண்பாவ பிராக்டிஸ்க்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு முடிவு எடுக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.